ஆங்கிலத்தில் நட்மக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஜாதிக்காய் உலகத்திலே அதிகமாக மலேசியாவிலையும் இந்தியாவிலையும் தான் விளையுதுங்க. இந்தியாவில் அதிகமாக மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த காயை சாகுபடி செய்கிறாங்க, விளைவிக்கப்படுது. பார்க்கறதற்கு எலுமிச்சப்பழம் அளவில் இருக்கிற இந்த ஜாதிக்காயில் நடுவில் ஒரே ஒரு விதை ரொம்ப அழகாகவே இருக்குது. இதில் நல்லா விளைந்த விதை ப்ரௌன் நிறத்துலையும் அதுக்கு மேலே சிகப்பு நிறத்துலையும் காணப்படும். இந்த மேலே இருக்கிற சிகப்பு நிறத்தில் இருக்கிறத ஜாதி பத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜாதிக்காயில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது அப்படின்னா இந்த ஜாதிக்காயுடைய விதையும் அதை சுற்றி இருக்கிற சிகப்பு நிறத்தில் இருக்கிற அந்த ஜாதி பத்திரியும் தான். இதுதான் ரொம்பவே இயற்கையான மருத்துவ குணங்கள் வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த ஜாதிக்காயோட மரம் ஒரு வளர்ந்த நல்ல மாமர அளவிற்கு காணப்படுது. இந்த மரத்தை பொறுத்தவரையில் அதிகமாக மலைப்பாங்கான இடத்துல மட்டும்தான் நல்லா வளர்ந்து பயன் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு நேரம் நம்ம அந்த மரத்தையும் அந்த காய்களையும் பற்றி தெரிந்து கொண்டோம். இப்போது இந்த காய்களில் இந்த விதையில் இருக்கிற முக்கியமான மருத்துவ குறிப்புகளை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம்.